வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சுண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். சுண்டைக்காய் கிடைக்காதவங்க முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் செய்யலாம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் துவரம்பருப்பு, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் தண்ணியில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பருப்போட அளவு 100 கிராம். இந்த வேக வச்ச பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் கருகாமல் லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே இதை வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்து பேன் சூட்லேயே 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு 1/2 கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் மாதத்தில் ஒரு தரமாவது இதை சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டைக்காயை லேசாக தட்டிக்கணும். அதே சமயம் அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு தட்டிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போடலைன்னா கருத்து போயிடும். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது இப்போ இதில் நம்ம தட்டி வச்சிருந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு போதும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளிக்கரசில் ஊற்றி வேக வைக்கிறதால சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பு தெரியாது. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருந்த பருப்பை ஊற்றிடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டு சர்வ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஊற்றிடலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். இதோட பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற அரைச்சி விட்ட சுண்டைக்காய் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.